Hello friends, welcome to Learners Forum. இந்த வீடியோல நம்ம பேங்க் நோட் பேப்பர் மில் இந்தியா பிரைவேட் லிமிடெட்ல ரிலீஸ் ஆயிருக்க நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடருக்கு பண்ணுற ரெக்ரூட்மெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன போஸ்ட் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 ஃபார் நான் எக்ஸிக்யூட்டிவ் கேடர். ஸோ என்னென்ன டிசிப்ளின்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், கெமிக்கல், பல்ப் அண்ட் பேப்பர், சிவில், கெமிஸ்ட்ரி, அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மெக்கானிக்கலில் 10 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. எலக்ட்ரிக்கலில் 4 வேகன்சிஸ், எலக்ட்ரானிக்ஸில் 5 வேகன்சிஸ், கெமிக்கலில் 6, பல்ப் அண்ட் பேப்பரில் 6, சிவிலில் 2, கெமிஸ்ட்ரியில் 2, அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டில் 2, ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டில் 2 அப்படின்னு டோட்டலாக நமக்கு 39 வேகன்சிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அண்ட் அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸுக்கு எப்படி செக்ரிகேட் ஆகிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து June 5லேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அண்ட் லாஸ்ட் டே டு அப்ளை வந்து 30th of June. ஃபர்ஸ்ட் வந்து எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே ஒரு போஸ்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு ப்ராசஸ் அசிஸ்டன்ட் கிரேட் 1 அந்த டெக்னிக்கல் மெக்கானிக்கல் டிசிப்ளினுக்கு பார்த்தீங்கன்னா 10 வேகன்சிஸ் பார்த்தோம். ஸோ 18 28 இயர்ஸுக்குள்ளே இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் வந்து மெட்ரிக் ஆர் எஸ்எஸ்எல்சி 10th கிளாஸ் போர்ட் பாஸ் எக்ஸாமினேஷன் கேட்டிருக்காங்க. அண்ட் மினிமம் 2 இயர்ஸ் டியூரேஷன் இன் ஐடிஐ கேட்டிருக்காங்க. இல்லை அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ வித் 60% ஆஃப் மார்க்ஸ் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸாக வந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரிலவெண்ட் இண்டஸ்ட்ரீஸில் 2 இயர்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஐடிஐ கேடருக்கு தான் கேட்டிருக்காங்க. டிப்ளமோ ஹோல்டர்ஸ் அதாவது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த எக்ஸ்பீரியன்ஸும் தேவையில்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெஷர்ஸ் கூட அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக்கல் ஸ்ட்ரீமுக்கு 4 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. 18 28 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். 60% ஆஃப் மார்க்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் எலிஜிபிள், எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. எலக்ட்ரானிக்ஸுக்கு 5 வேகன்சிஸ் அவைலபிளாக இருக்குது. அகெயின் 18 to 28 இயர்ஸ் and 60% of marks in electrical and electronics or electronics and communication, electronics or instrumentation கேட்டிருக்காங்க. இங்கேயும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. இன்ஜினியரிங் கேண்டிடேட்ஸாக இருந்தோம் அப்படின்னா கெமிக்கல் டிசிப்ளினில் 6 வேகன்சிஸ் இருக்குது. கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும்னு கேட்டிருக்காங்க. டிப்ளமோ இருந்தோம் அப்படின்னா ஃப்ரெஷர்ஸ் அப்ளை பண்ணலாம். பல்ப் அண்ட் பேப்பர் டிசிப்ளினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 இயர்ஸ் டிப்ளமோ வித் 60% ஆஃப் மார்க்ஸ் இன் பல்ப் அண்ட் பேப்பர் டெக்னாலஜி, வுடன் பேப்பர் டெக்னாலஜி இருந்தாலும் கேட்டிருக்காங்க. சிவில் டிசிப்ளினுக்கு 2 வேகன்சிஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் 60% ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி வித் 60% ஆஃப் மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் நாட் எசென்ஷியல்னு கொடுத்துருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டண்ட்டுக்கு 60% ஆஃப் மார்க்ஸ் இன் பிகாம் கேட்டிருக்காங்க. அண்ட் ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா எந்த கிராஜுவேட்டாக இருந்தாலும் ஓகே, அதாவது எந்த டிசிப்ளினாக இருந்தாலும் ஓகே, பட் 60% ஆஃப் மார்க்ஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரெஷர்ஸ் வந்து எலிஜிபிள். ஸோ ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஒரு கேண்டிடேட் வந்து அப்ளை பண்ண முடியும். ரிசர்வேஷன் அண்ட் ரிலாக்ஸேஷன் டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸுக்கு. ஸோ கைட்லைன்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஃபீஸ் இல்லை, ஆனால் இன்டிமேஷன் சார்ஜஸ் வந்து 200 rupees, மற்ற கேண்டிடேட்ஸுக்கு 600 rupees அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பே ஸ்கேல் வந்து லெவல் 2 அண்ட் பேசிக் பே நமக்கு 24,500 கிடைக்கும்னு கொடுத்துருக்காங்க. மீதி அலவன்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. செலெக்ஷன் ப்ரொசீஜர் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் அப்ஜெக்டிவ் டைப்பில். அண்ட் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட்டும் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரிலவெண்ட் ட்ரேட் ஆர் ப்ரொஃபஷன் அண்ட் ஜென்ரல் ஆப்டிடியூடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், லாஜிக்கல் ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே இருக்கும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எல்லாமே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் தான் இருக்கும். எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து பெங்களூர் இல்லைனா மைசூர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆன்லைன் டெஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ஏல நமக்கு லாஜிக்கல் ரீசனிங், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட், ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும். 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸ் இருக்கும். பார்ட் பியில் வந்து ப்ரொஃபஷனல் ஆர் டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ 40 கொஸ்டின்ஸுக்கு 40 மார்க்ஸ் அப்படின்னு டோட்டலாக 100 கொஸ்டின்ஸுக்கு 100 மார்க்ஸ் நம்ம எழுதணும். ஸோ இந்த பார்ட் ஏக்கு நமக்கு 80 மினிட்ஸ் இருக்கும். பார்ட் பிக்கு 40 மினிட்ஸ் அப்படின்னு டோட்டலாக 120 மினிட்ஸ் வந்து நமக்கு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்கௌண்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கும் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ட் ஏல சேஞ்ச் இல்லை நமக்கு. பார்ட் பியில் மட்டும் நமக்கு அக்கௌண்டிங் நார்ம்ஸ் இருக்கும். 40 கொஸ்டின்ஸ் 40 மார்க்ஸ் அப்படின்னு. அண்ட் அதே மாதிரி ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் பியில் நமக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்கும். ஸோ இது மட்டும்தான் இந்த 3 போஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ். ஐடென்டிட்டி வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து அக்செப்டபிள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பொறுத்து நம்ம எடுத்துக்கணும். ஸோ ஆன்லைன் எக்ஸாமினேஷனில் ஸ்கோர்ஸ் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்தான ப்ரொசீஜரை வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெகட்டிவ் மார்க்கிங் எதுவுமே இல்லைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே மெரிட் பேஸ்டாக தான் இருக்கும். ஸோ மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸுக்கு 45%, 40%, 35% அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கான ஸ்டார்டிங் டேட் June 5 அண்ட் லாஸ்ட் டேட் வந்து 36 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ளைங் ப்ரொசீஜரில் வந்து நமக்கு 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் வந்து பேமெண்ட், தேர்ட் வந்து டாக்குமெண்ட் ஸ்கேன் அண்ட் அப்லோட். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்மளுடைய ஃபோட்டோகிராஃப், சிக்னேச்சர் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஃபைல் சைஸ் என்ன, ஃபார்மேட் என்ன அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போக நம்மளுடைய லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷனையும் வந்து நம்ம ஸ்கேன் பண்ணணும். ஒயிட் பேப்பரில் வித் பிளாக் ஆர் ப்ளூ இங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது போக ஒரு ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷனும் வந்து நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கேயே வந்து டெக்ஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஹேண்ட் ரிட்டனாக எழுதி சைன் பண்ணி டிக்ளேர் பண்ணி இதை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜர் என்ன அப்படின்னா இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு நம்ம போய் அப்ளை ஆன்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நம்ம கிளிக் பண்ணணும். அதில் நம்ம புது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதா இருந்தால் கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷனை நம்ம கிளிக் பண்ணி இதில் நம்மளுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுத்து வந்து ஃபர்ஸ்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செகண்ட் வந்து பேமெண்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ். ஸோ அதுக்கான ப்ரொசீஜர் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கேனிங் அண்ட் அப்லோடிங் ஆஃப் டாக்குமெண்ட்ஸுக்கான கைட்லைன்ஸ். ஸோ எந்த மாதிரி இருக்கணும், என்ன ஃபைல் சைஸ், ஃபார்மேட் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து ஒவ்வொரு டாக்குமெண்ட்டுக்குமே கொடுத்துருக்காங்க. அதை நம்ம ஃபாலோ பண்ணி ஸ்கேன் பண்ணி ஃபர்ஸ்ட்டு இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கு வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம ஃபர்ஸ்ட்டு கிளிக் ஹியர் ஃபார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத கொடுத்துட்டு பேசிக் இன்ஃபர்மேஷனை ஃபர்ஸ்ட் நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். நேம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இது எல்லாமே இது கொடுத்துட்டு சேவ் அண்ட் நெக்ஸ்ட் கொடுக்கணும். அப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து முடியும். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர், தேர்டு வந்து டீட்டெயில்ஸ், ஃபோர்த்து வந்து ப்ரிவ்யூ, ஃபிஃப்த்து வந்து அப்லோட் அண்ட் சிக்ஸ்த்து வந்து பேமெண்ட். ஸோ இந்த மாதிரி இந்த 6 ஸ்டெப்ஸும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ இதுதான் இதுக்கான ப்ரொசீஜர். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.